நம்முடைய போப் பிரான்சிஸ் அவங்க வேட்டிக்கன் சிட்டியில் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், இதெல்லாம் சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், உடல் பருமன், இந்த 5க்கும் ஒரே ஒரு காரணம் தான். அந்த காரணம் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுட்டிங்களா? சரி, ஒரு கேள்விதான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? நல்லா கேட்டுடுங்க, இதான் உங்களுக்கு தெரியாத விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. இங்கே தான் ட்ரிக்கே இருக்கு. இன்சுலின் அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்டிங் இன்சுலின் பண்ணி பாருங்க, அதிகமாக இருக்கும். ஆனால் இன்சுலின் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. இப்படி இருக்கும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பண்ண வேண்டியது சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள உணவு முறை விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்கள் உணவில் உள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நல்லபடியாக சரி பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் உணவு முறையை சரி பண்ணாமல் மாத்திரையும் இன்சுலின் கூட தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் 50 வருஷம் சாப்பிடணும், முடியுமான்னு யோசித்து பாருங்கள். நம்ம செய்ய வேண்டியது பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சூப்பராக புரியும். திரும்ப சொல்கிறேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அப்போ நம்ம எதை சரி பண்ணணும்? சொல்லுங்க, எதை சரி பண்ணணும்? நம்ம உணவு முறை தான் சரி பண்ணணும். இது சரி பண்ணலை அப்படின்னா எல்லா காம்ப்ளிகேஷனும் ஒன்றா வரும். இன்னைக்கு ஏன் இருதய மாரடைப்புக்கு காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இருதய மாரடைப்புக்கு காரணம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு இருதய மாரடைப்பு வருது. அப்போ நம்ம என்ன சரி பண்ணணும்? திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட்டு தான். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கூட சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. பொறுமையாக உங்களுக்கு கரெக்டாக புரியும். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்? ஷேர் பண்ணுங்கள்.